அவங்களுடைய நிர்வாகத்தில் ஏதேனும் பொறுப்புகளில் இருக்கிறாரா, இல்லை அவர்களுடைய பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரான்றது ஒரு கேள்வி இருக்கு. அப்போ எதன் அடிப்படையில் என் தந்தையின் பணத்தை வந்து வீண் விரயம் பண்ணுறாங்க? ஆதாரம் சொல்லுங்க. நீங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தால் இன்னைக்கு பேசுறீங்க. அவர்களுடைய நிர்வாகம் என்பது தனி. சகோதரர் ஆதவ் அவர்களுடைய நிர்வாகம் என்பது தனி. அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது தனி. அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த நிர்வாக ரீதியான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவருடைய பணத்தை செலவு பண்றாரு, அனாவசியமா பண்றாரு அப்படின்றதெல்லாம் ஒரு அழுத்தத்தின் காரணமாக வரக்கூடிய ஒரு செய்தியா தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். அவங்களுடைய அந்த குடும்ப தொழிலான லாட்டரி சீட்டை தமிழகத்துல விற்கிறதுக்காக தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஒருவேளை 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துட்டா இந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு விதத்துலதான் இந்த முயற்சியில ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. லாட்டரினால குடும்பங்கள் கெட்டு போகுது, மதுனால என்ன ஆயிடுது, குடும்பங்கள்லாம் செழிப்பா இருக்கா? சமீபத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. வெயில் அதிகமாயிடுச்சு, குடிக்கக்கூடாது, நீங்கள் யாரும் சரி குடிக்கக்கூடாது, விற்காதீங்க, ஏன் விற்கிறீங்க? அதுக்கு அவரே பதில் சொல்கிறாரு, விற்காதீங்கன்னு. அப்போ நீங்கள் நாங்கள் குடிக்காதீங்கன்னு சொன்னால் அப்போ ஏன் கடை திறந்துருக்குன்னு கேட்பீங்க. மெடிக்கல் ஷாப் கூட திறந்துருக்கு, அங்கே விஷம் கூட இருக்குது அப்படின்னா உயிர் காக்கக்கூடிய மருந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது, விஷம் ஒன்று தான் இருக்கும். அப்போ அண்ணன் திருமா அவர்களை அங்க போகக்கூடாதுன்ற ஒரு அழுத்தம், அந்த அழுத்தம் யார்கிட்ட இருந்து வந்தது? திமுகவினுடைய அழுத்தமா பார்க்கப்படுது. அந்த அழுத்தத்துக்கு காரணம் திமுக தான்றதை பிளைம் பண்றாரு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழக ஆதரவாளர் ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இப்போ திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தேர்தல் ஒருங்கிணைப்பாளரா, வியூகம் வகுப்பாளரா ஒரு சிறந்த முறையில செயல்பட்டு இருக்காரு. ஆனா அவர் மீது எழக்கூடிய அந்த விமர்சனங்கள் நிறைய அளவுல வந்துட்டே இருக்கு. அந்த வகையில இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய சொந்த மச்சான், அதாவது திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களும் அவர் குறித்து நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, தொடர்ந்து இதே மாதிரி பண்ணாருன்னா அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், எங்க அப்பாவுடைய காசெல்லாம் வீண் செலவு பண்றாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது சகோதரர் ஜோஸ் மார்டின் அவர்கள் வச்சிருக்கிறதுக்குனுடைய விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அரசியலில் இருக்கிறது அவருடைய சொந்த விருப்பம் இல்லையா? அவங்களுடைய அவங்களுடைய நிர்வாகத்தில் ஏதேனும் பொறுப்புகளில் இருக்கிறாரா, இல்லை அவர்களுடைய பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரான்றது ஒரு கேள்வி இருக்கு. அப்போ எதன் அடிப்படையில் என் தந்தையின் பணத்தை வீண் விரயம் பண்ணுறாங்க? ஆதாரம் சொல்லுங்க. நீங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தால் இன்னைக்கு பேசுறீங்க, அப்படிதானே? இன்னைக்கு அவர் சகோதரர் மறுப்பு கொடுத்துட்டாருன்னா அதுக்கான ஆதாரத்தை தூக்கி போட்டுட்டாருன்னா, அன்னைக்கு அதற்கு முன்னாடி அவர்களுடைய சகோதரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்களே பார்க்கலையா, அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய மகளுக்கும் அவங்களுடைய தந்தையினுடைய நிர்வாகத்துக்குமே எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்களுடைய நிர்வாகம் என்பது தனி. சகோதரர் ஆதவ் அவர்களுடைய நிர்வாகம் என்பது தனி. அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது தனி. அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த நிர்வாக ரீதியான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவருடைய பணத்தை செலவு பண்ணுறாரு, அனாவசியமாக பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் ஒரு அழுத்தத்தின் காரணமாக வரக்கூடிய ஒரு செய்தியாக தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் இப்போ சமீபத்தில் வந்துட்டே இருக்கு. ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் நடந்த அந்த ஒரு பிரச்சனைக்கு காரணமே முழு காரணம் செல்வ பெருந்தகை அப்படிதான் சொல்லப்படுது. இந்த நிலையில் அவர் விஜய் குறித்தும் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. வரம்புக்கு மீறி பேசுறாரு விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது குறித்து உங்களோட பார்வை என்ன? அவர் இன்னைக்கு அளவுக்கு அதிகமான விமர்சனங்கள் வழக்குகள்லாம் எல்லாம் அதுக்கு முன்னாடியுமே வாங்கிக்கிட்டவர் தான் அவர் எப்படிப்பட்டவர்ன்றது அரசியலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும். புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ரெக்கமெண்டேஷனில் தான் மாநிலத்தினுடைய தலைவராயிட்டார். இந்த தமிழ்நாட்டினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டார். இல்லைன்னா காங்கிரஸ் கட்சிக்காக அவருடைய குடும்பமோ உழைச்சிதா, என்ன பண்ணிச்சு, காந்தியோட உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் இது பண்ணாங்களா, இல்லை இப்போ இவர் ராஜீவ்காந்தி இங்கே கொல்லப்பட்டும் போது இவர் மேடையில் இருந்தவரா, இல்லை தொடர்ச்சியாக காங்கிரஸினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவரா? எதுவுமே கிடையாது. அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரெக்கமெண்டேஷனில் அவர் ஆயிட்டார்.
அதை தாண்டி இவருக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அது கருத்தியெல்லாம் மோதுங்க. உங்களுக்கு திராணி இல்லைன்னா விட்டுட்டு ஓடுங்க. அவர் வீட்டில் கொண்டு வந்து அப்போ இன்னைக்கு எதிர்த்து பேச தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எதிர்த்து பேசுனா உங்க பாருங்கன்னு சொன்னால் இந்த இருக்கக்கூடிய மதுரையில் ஒரு காவலர் வந்து எரித்து கொல்லப்பட்டிருக்காரு ஒரு ரவுடினால. ஆனால் தமிழக அரசுக்கு ஒரு திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு வீடியோ போடுறாரு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதை பாருங்கன்னு சொல்லிட்டு. படுகொலை செய்யப்படுறாரு தொழுகை நடத்தக்கூடிய பள்ளிவாசல் வாசலில் காலையில் 5 மணிக்கு இல்லையா? ஒரு கனிம வளம் ஏற்றிக்கிட்டு போகிறதுல ஜாஃபர் இவர் ஒரு ஜாகிர் ஹுசேன்னு சொல்லக்கூடிய சகோதரர் ஒருத்தர் அந்த மணல் லாரி ஏற்றி அதே மாதிரி தொழுகை முடிச்சுட்டு வரும்போது காலையில் லாரியில் அடித்து கொல்லப்படுறாரு. இப்படியெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் செல்வ பெருந்தகை அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு நீங்கள் பேசுகிறதா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கெல்லாம் என்ன பதில் வச்சிருக்கிறாருன்னு கேட்குறேன். அதனால செல்வ பெருந்தகை அவர்கள் மீது வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கே பெரிய நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் அவரை எப்படி எடுத்துப்பீங்க? திரு ஆதவர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தன்னோட முழு ஆதரவை வழங்கிட்டு இருக்காரு. இதோட ஒரு எதிரொலிப்பா சமூக வலைதளங்கள்ல பேசப்படுற ஒரு கருத்து என்னவா இருக்குன்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து தமிழகத்துல லாட்ரி சீட்டுக்கு தடை இருக்கு, அவங்களுடைய அந்த குடும்ப தொழிலான லாட்ரி சீட்டை தமிழகத்துல விற்கிறதுக்காக தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஒருவேளை 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துட்டா இந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு விதத்துலதான் இந்த முயற்சியில ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? அதாவதுங்க, அவர் வந்து அவருக்கும் அந்த தொழிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவருடைய பார்வையும் வீகமும் வேற, புரியுதுங்களா? அதை கொண்டு தான் வரணும் அப்படின்னா திமுகவில் தேர்தல் வகுப்பாளராக இருந்தார், திமுகவினுடைய கூட்டணியில் இருக்க கட்சியில் வந்து மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்தார். அப்படி கொண்டு வரணும்னு அவருடைய எண்ணம் இருந்தால் அதை என்றைக்கோ கொண்டு வந்திருக்கலாம். அவருடைய எண்ணம் அது அல்ல, மக்களுக்கானது, ஒடுக்கப்பட்டவனுடைய குரலாக ஓங்கி ஒழிக்கணுன்றது தான், வாய்ஸ் ஆஃப் காமன்றது தான் அவருடைய இது, புரியுதுங்களா? காமனான அதாவது நசுக்கப்பட்ட மக்களுக்காக தான் பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு வரணுன்றது தான் அவருடையது. அதிகாரம் வந்து உங்ககிட்ட வராத வரைக்கும் உங்களால் இங்கே எதையுமே பண்ண முடியாதுன்னு அண்ணல் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினைக்கக்கூடியவர் தான். அந்த அதிகாரத்தில் சாமானியவர்களுடைய குரல் ஒலிக்கணுன்றது தான் அவருடைய எண்ணம். அதுதான் வாய்ஸ் ஆஃப் காமனுடையது இல்லையா? அப்படி தான் பார்க்கணுமே தவிர்த்து அப்போ வந்து லாட்ரியினால் வந்து குடும்பங்கள் கெட்டு போகுது, மதுனால என்ன ஆயிடுது, குடும்பங்கள்லாம் செழிப்பா இருக்கா? இல்ல, கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கான பதில் தான் இது. அப்போ இங்க லாட்டரியை கொண்டு வரணும்னு யாருக்கும் எந்த அஜெண்டாவும் கிடையாது, புரியுதுங்களா? அதை உள்வாங்கிக்கணும். மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலைகளை தான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட வேலையில தான் திமுக அரசாங்கத்தினுடைய கைக்கூலிகள் எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி பார்க்கணும்னா இன்னைக்கு ஊரை சீரழிச்சிரும். அப்பம் போல் சொல்கிறேன், குடிக்காதீங்க. இப்போ சமீபத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு, வெயில் அதிகமாகிடுச்சு, குடிக்கக்கூடாது, நீங்கள் யாரும் சரி குடிக்கக்கூடாது, விற்காதீங்க. ஏன் விற்கிறீங்க? அதுக்கு அவரே பதில் சொல்கிறாரு, விற்காதீங்கன்னு. அப்போ நீங்கள் வந்து நாங்கள் குடிக்காதீங்கன்னு சொன்னால் அப்போ ஏன் கடை திறந்துருக்குன்னு கேட்பீங்க. மெடிக்கல் ஷாப் கூட திறந்துருக்கு, அங்கே விஷம் கூட இருக்குது அப்படின்னா உயிர் காக்கக்கூடிய மருந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது, விஷம் ஒன்று தான் இருக்கும் இல்லையா? நீ விற்கக்கூடியது மொத்தமுமே விஷமா இருந்தா அந்த கடையை ஏன் திறந்து வச்சிருக்கேன்னு கேட்கிறோம். அப்போ ஒரு அமைச்சர் பேசக்கூடிய பேச்சா இது? ஐயோ, நீங்க வேற மக்களுடைய நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சரா இருக்கீங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் வந்து பூர்வமா அவர் வந்து இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம்னா சாராய கடையில வேலை செய்தவர் தான், புரியுதுங்களா? எங்கேயோ வந்து பெரிய சமூகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்திலலாம் ஈடுபட்டவர்ல. அவர் நேரடியாக நம்ம கிட்ட சொன்னதே, சாராய கடையில் நான் கிளாஸ் கழுவிருக்கேன். அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? இன்னும் சாராயத்தை தூக்கி பிடிக்கணும் தான் இருக்கும். அதனால அவர் பேசுறாரு, குடிக்கக்கூடாதுன்னு முதல்வர் விரும்புகிறாரு. இந்த மாதிரி வெயில் கோடை காலத்தில் குடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ கடைகளை மூடுங்க, மக்களுடைய நல்வாழ்வை பாதுகாத்துருங்க. ஒரு இடத்துல ஒரு குற்ற செயல் நடந்துருச்சுன்னா ஓடி போய் அன்னைக்கு அத்தனை கிண்டி மருத்துவமனை, அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு போனீங்க? இன்னைக்கு எங்கேயுமே மருத்துவமனைகளில் பிரச்சனை நடக்கலையா? இருக்கக்கூடிய செவிலியர்கள் எல்லாம் நல்ல இதாக இருக்காங்களா? எத்தனை இடத்துல ஆய்வு பண்ணி என்னென்ன அறிக்கைகளை போட்டுட்டீங்க? அப்போ சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணும்.
இன்னைக்கு பேசக்கூடியதுக்கு நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சை வச்சு தான் உங்களை எல்லாரும் கலாய்க்கிறான். அதுவே உங்களுக்கு தெரியல நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்குன்னு சொல்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் முகமா திரு விஜய் அவர்கள் இருந்தாலும் நிறைய விமர்சனங்கள் திரு ஆதவர்ஜுனா அவர்களை நோக்கியும் வந்துட்டே இருக்கு. ஆனா அவரு விசிக தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் குறித்து இந்த மேடையில பேசியிருந்தாரு. என்னன்னா வேங்கை வயலுக்கு அவர் ஏன் போகல அப்படின்றது குறித்து அவர் பேசியிருந்தாரு. ஒரு நல்ல நட்பு முறையில் இருந்துட்டு திடீர்னு அவருக்கு எதிராகவே பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, நட்பு ரீதியாக அவர் குற்றமாக சொல்லலை. அவருக்கு அண்ணன் திருமா அவர்களுக்கு ஏற்பட்ட அழுத்தத்தை தான் பதிவு செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். திருமா அவர்களுக்கு ஏற்பட்ட அழுத்தத்தை தான் பதிவு செய்கிறாரே தவிர்த்து அவர் குற்றமாக சொல்லலை. அண்ணன் நீங்கள் ஏன் போகலை, அதனுடைய காரணம் என்னன்னு கேட்குறாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போது அண்ணன் திருமா அவர்களை அங்கே போகக்கூடாதுன்ற ஒரு அழுத்தம், அந்த அழுத்தம் யார்கிட்ட இருந்து வந்தது? திமுகவினுடைய அழுத்தமாக பார்க்கப்படுது. அந்த அழுத்தத்துக்கு காரணம் திமுக தான்றதை பிளைம் பண்ணுறாரு. அப்போ அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறாரை தவிர்த்து மேலே கொஞ்சம் வெட்டிட்டு கீழே கொஞ்சம் வெட்டிட்டு நடுவில் கொஞ்சம் ஒட்ட வச்சு பேசுகிற பேச்சுகள்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் திருமாவை சாடி விட்டார். திருமாவை சாட விடலை. திருமா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்னன்றதை கேள்வி கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார் சொல்லணும்? எங்கள்கிட்ட அந்த மாதிரி எந்த விதமான அழுத்தமும் இல்லை. சிபிசிஐனுடைய விசாரணை வேண்டாம், சிபிஐனுடைய விசாரணை தான் வேணும், சிபிசிஐடியினுடைய விசாரணை தேவையில்லை, அது திருப்தி அளிக்கலன்னு சொல்லி அண்ணன் திருமா அவர்கள் போய் கேட்டாரா இல்லையா? இத்தனை மாதம் அது என்ன முடிவெடுத்தார் முதல்வர் அவர்கள்? யார் எந்த தவறுகளை செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு மக்கள் போராட்டம் நடத்துறார்களோ, போராட்டம் நடத்தக்கூடியவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் மீது தான் இன்னைக்கு வழக்கு போடப்பட்டிருக்குது. இது எவ்வளவு பெரிய அவலம் சார். ஒரு தலித் மக்களுக்கான ஒரு தலைவரா இருக்கவரை அழுத்தம் காரணமா பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றது ஏற்புடைய கருத்தா இல்லல்ல? ஏற்புடைய கருத்தா இல்லன்னு தான் அவரும் சொல்றாரு. நீங்க போக கூடாது, கேள்வியை எழுப்பி கேட்கலாம். நீங்க ஏன் போகல அததான் சொல்றாரு அவரும். நீ தேவையானே கேட்கலாம். ஆமா, அவர் தான் சொல்லிட்டாரு. திரும்பவும் சொல்றோம், 2026 மிக பிரம்மாண்டமான எழுச்சியோட 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். குறிச்சு வச்சுக்க கூட்டணி அமைக்க வாய்ப்பு.